பின்பு இயேசு தொழுகை கூடத்தை விட்டு சீமோன் வீட்டிற்குள் சென்றார். சீமோனின் மாமியார் கடும் காய்ச்சலால் துன்புற்ற நிலையில் இருந்தார். அவர்கள் அவருக்காக இயேசுவிடம் வேண்டினார்கள். இயேசு அவரருகில் நின்று காய்ச்சலை கடிந்து கொள்ள அது அவரை விட்டு நீங்கிற்று. உடனே அவர் எழுந்து அவர்களுக்கு பணிவிடை செய்தார். லூக்கா நற்செய்தி 4ஆம் அதிகாரம் 38, 39 இறைவசனங்கள். அன்பு இயேசுவே, எங்கள் வீட்டிற்குள்ளும் வாரும். எங்கள் உடலில் இருக்கிற நோய் நொடிகளை கடிந்து கொண்டு சுகமளித்து எங்களை ஆசீர்வதியும். ஆமேன்.